வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம பிஜி வோர்ட்ஹவுஸ் எழுதின ரகசியங்களும் தந்திரங்களும் நிறைஞ்ச ஒரு அருமையான நகைச்சுவை கதைக்குள்ள போகலாம். பவுன்ஸ்பி கார்டன்ஸ். இந்த கதையில வர குழப்பங்களை எப்படி அவிழ்க்க போறோம், அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த உண்மையான மாஸ்டர் மைண்ட் யாருன்னு ரொம்ப தெளிவா முழு கதையும் நாம அலச போறோம். இது நிஜமாவே ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான புதிர்னு சொல்லலாம். இந்த கதையோட முழு ஆழத்தையும் புரிஞ்சுக்க இதை ஒரு 4 சின்ன சின்ன கட்டங்களா பிரிச்சுக்கலாம். 1 காதல் சிக்கல், 2 ஒரு நகைச்சுவை விருந்து, 3 சற்றும் எதிர்பார்க்காத நிச்சயார்த்தம், 4 உண்மையான மூளை. சரி, முதல் சிக்கலுக்குள்ள போலாமா? பகுதி 1, அந்த ரொமான்டிக் சிக்கல். நம்ம ஹீரோ பெர்ட்டி வூஸ்டரோட நண்பன் பிங்கோ லிட்டில் இருக்கான் இல்லையா, அவ ஒரு உணவு விடுதி பணிப்பெண்ணை தீவிரமா காதலிக்கிறான். ஆனா அவளை கல்யாணம் பண்ணிக்க அவனுக்கு பணம் தேவை. அவனோட மாமா மாசம் மாசம் கொடுக்கிற பாக்கெட் மணியை அதிகப்படுத்தணும். இதுக்காக எப்போதுமே ரொம்ப உதவியா இருக்கிற மாதிரி நடிக்கிற வேலையாள் ஜீஸ் ஒரு மாஸ்டர் பிளான் கொடுக்கறான். அது என்னன்னா, முதல் படி மாமாவுக்கு காதல் நாவல்களை படித்து காட்டி அவர் மனசை மாத்துறது. 2வது படி பெர்ட்டி வூஸ்டரை அந்த நாவல்களோட ஆசிரியை ரோசி எம் பேங்க்ஸ் அப்படின்னு மாமாவுக்கு பொய் சொல்றது. 3வது படி ஒரு மதிய உணவு சந்திப்பை ஏற்பாடு பண்ணி தந்திரமா பணத்தை உயர்த்தி தர கேட்பது. கேட்கறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டான திட்டம் மாதிரி இருக்குல்ல? இந்த திட்டத்துக்காக பிங்கோ என்ன பண்றான் தெரியுமா? ஒன்லி அ ஃபேக்டரி கேர்ள் மாதிரி ஏகப்பட்ட காதல் நாவல்களை தன் மாமாவுக்கு சத்தமா படிச்சு காமிக்கிறான். எவ்வளோனா அவனோட தொண்டையே கட்டிக்கிச்சு. இதான் கிளர்ஜிமென்ஸ் த்ரோட் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து சத்தமா படிக்கிறதால தொண்டையில வர்ற ஒரு வலி அது. தனக்கு இந்த நோய் வந்துருச்சுன்னே பிங்கோ நம்புறான். இதனால அவனால தொடர்ந்து படிக்க முடியல. அதனால திட்டத்தோட அடுத்த கட்டத்தை, அதாவது அந்த மதிய உணவு சந்திப்பை அப்படியே போட்டி தலையில கட்டிடுறான். அடுத்து பகுதி 2, அந்த நகைச்சுவை விருந்து. பெர்ட்டி ஒரு பெண் காதல் நாவலாசிரியரா வேஷம் போட்டுக்கிட்டு எப்படி நேரடியா போய் ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சுவாரஸ்யமே. பெர்ட்டி பவுன்ஸ்பி கார்டன்ஸை ரீச் ஆகிறான். அங்க அவன் சந்திக்க போற பிங்கோவோட மாமா ரொம்பவே பருமனான ஆளு. 1 டன் நிலக்கரியை கொட்டுற மாதிரி மாடிப்பொடியிலிருந்து உருண்டு வந்தாருன்னு மூலக்கதையில ரொம்ப நகைச்சுவையா சொல்லியிருப்பாங்க. அவர் வந்த உடனேயே பெர்ட்டி தான் அந்த புகழ்பெற்ற எழுத்தாளர்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய இலக்கிய மேதியை பார்க்குற மாதிரி அவனை வியந்து பாராட்ட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த இடத்துல ஒரு சூப்பரான முரண்பாடு இருக்கு. பெர்ட்டிய அவனோட குடும்பம் எப்படி பாக்குது, பிங்கோவோட மாமா எப்படி பாக்குறாருன்னு கவனிச்சிங்களா? பெர்ட்டியோட அத்தை அகாதா அவனை லண்டன் மாநகருக்கே ஒரு சாபக்கேடுனோ வாழ்க்கையை வீணடிக்கிறவனும் நினைக்கிறாங்க. ஆனா பிங்கோவோட மாமாவோ பெர்ட்டிய மனித இயல்போட ஆழத்தை அறிஞ்ச ஒரு பெரிய தத்துவஞானியாவே நம்புறாரு. ஆக்சுவலா இதுதான் கதையில ஒரு பெரிய முரண்சுவையே உருவாக்குது. அடுத்ததா பகுதி 3, அந்த ஆச்சரியமான நிச்சயதார்த்தம். இப்போ அந்த மதிய உணவோட கிளைமேக்ஸ் வந்தாச்சு. பெர்ட்டி தன் வலைய விரிச்சு பிங்கோவோட மாதாந்திர கொடுப்பனவை அதிகமா கேட்க தயாராகிறான். நம்ம நினைச்சது நடந்துருச்சுன்னு பெர்ட்டி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கான். ஏன்னா பிங்கோவோட மாமா காதல் நாவல்கள்ல வர்ற மாதிரியே ரொம்ப எமோஷனலா பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு நல்ல பெண் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அவ உலகின் சிறந்த சீமாட்டிக்கு இணையானவள்னு அவர் சொல்றதை கேட்டு காதலுக்கு அந்தஸ்து ஒரு தடை இல்லைன்னு அவர் ஒத்துக்கிட்டதா பெர்ட்டி முழுசா நம்பிடுறான். ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல கதையில ட்விஸ்ட் இல்லனா எப்படி? இந்த இடத்துல தான் மொத்த திட்டமும் தலைகீழா மாறுது. மாமா பிங்கோவோட பணத்தை உயர்த்தி தர முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டார். என்ன நினைக்கிறீங்க? மாமா தன்னோட சமையல்காரியான ஜேன் அப்படிங்கிறவங்கள உடனே கல்யாணம் பண்ணிக்க போறாராம். அதனால தம் பணத்தை எல்லாம் தனக்காகவே சேர்த்து வைக்கணும்னு பெர்ட்டி கிட்ட சொல்றார். இதுல ஹைலைட் என்னன்னா, மாமாவோட இந்த முடிவுக்கு பின்னால் இருக்கிற காரணம் ரொம்பவே காமெடியானது. அவர் அந்த சமையல்காரியை உண்மையாவே காதலிச்சுலாம் கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க சமைக்கிற சாப்பாடு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வேற ஏதாவது பணக்காரங்க அவளுக்கு அதிகம் சம்பளம் கொடுத்து வேலைக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களோங்கிற பயம்தான் அவருக்கு. இனி யாராவது அவளை எங்கிட்ட இருந்து பிரிக்க முடியுதான்னு பாப்போம்னு அவர் சவால் விடுறார். நம்ப முடியலல்ல. இப்போ கடைசி பகுதி 4, அந்த மாஸ்டர் மைண்ட் யாருன்னு பாப்போம். பெர்ட்டி செம்ம டென்ஷனா வீட்டுக்கு ஓடி வந்து வேலையாள் ஜீவ்ஸ் கிட்ட இந்த அதிர்ச்சியான செய்தியை சொல்ல துடிக்கிறான். ஏன்னா மாமா கல்யாணம் பண்ணிக்க போற அந்த சமையல்காரி மிஸ் வாட்சன் வேற யாரும் இல்ல, ஜீவ்ஸோட காதலி. பெர்ட்டி ஜீவ்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். handed you the mitten அப்படின்னு பெர்ட்டி குறிப்பிடுறான். இது ஆக்சுவலா ஒரு பழைய ஆங்கில பேச்சு வழக்கு. ஒருத்தரோட காதலை நிராகரிக்கிறது இல்லைன்னா நிச்சயார்த்தத்தை முறிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். பணக்கார மாமாவுக்காக சமையல்காரி உன்னை கைவிட்டுட்டான்னு பெர்ட்டி சொன்னதும் ஜீவ்ஸ் ரொம்பவே மனசு உடைஞ்சு போவான்னு அவன் எதிர்பார்க்கறான். ஆனா விஷயங்கள் எவ்வளவு நேர்த்தியா மாறி இருக்குன்னு இந்த இடத்துல தான் முழுசா புரியும். ஜீவ்ஸ் கொஞ்சம் கூட சோகப்படல. உண்மையை சொல்ல போனா அந்த சமையல்காரியை விட்டு பிரியணுங்கிறதுக்காகவே ஜீவ்ஸ் இந்த மொத்த நாடகத்தையும் அரங்கேற்றி இருக்கான். சமையல்காரி மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஜீவ்ஸ் யார் கூட டேட்டிங் போக முடியும்? ஆமாங்க, பிங்கோ காதலிச்ச அதே உணவு விடுதி பணிப்பெண் உடனே தான். இதுக்காகத்தான் மாமா கிட்ட காதல் நாவல்களை படிக்கணுங்கிற திட்டத்தையே ஜீவ்ஸ் வகுத்து கொடுத்திருக்கான்.
ஆரம்பத்திலிருந்தே எல்லாமே ஜீவ்ஸ் திரைமறைவிலிருந்து இயக்குன ஒரு செம்ம தந்திரம். இப்போ இது நம்மள ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. ஜீவ்ஸ் வெறும் ஒரு உதவியான வேலையால் மட்டும்தானா, இல்ல இலக்கிய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த தந்திரசாலியா? இந்த முழு கதையையும் ஒவ்வொருத்தரோட உணர்ச்சிகளையும் தனக்கு சாதகமா அவன் பயன்படுத்தின விதம் உண்மையிலே அபாரமானது. அதிகாரம் அப்படிங்கிறது எஜமானர்கள் கையில இல்ல, திரைக்கு பின்னாடி இருந்து கயிறுகளை இழுக்கிற இது போன்ற அறிவாளிகள் கிட்ட தான் இருக்கு. சரி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அந்த திரைக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட் யாரு?